வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கூட்டணி கணக்கை மாற்றியது மிகப்பெரிய கட்சி, முதல் கூட்டணி அறிவித்தார். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பிள்ளைகளும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது அரசியல் கட்சி. அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தற்பொழுது கூட்டணி கணக்குகள் ஒட்டுமொத்தமாகவே அரசியல் களத்தில் மாற்றிக்கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். தற்பொழுது எதிர்க்கட்சியாக விளங்கக்கூடிய அதிமுக தற்பொழுது என்டிஏவில் தாவேகாவை இணைக்க முயற்சி செய்துகிறது. இதற்கு பாஜகவும் உடந்தையாக செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும் அரசியலில் பேசப்படுகிறது. அந்த வகையில் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் தாவேகா இணைய உள்ளதாக செய்திகள் வெளியாகின. இது குறித்து சிடிஆரும் கூட்டணி இல்லை என வெளிப்படையாக கூறினாலும் கூட பூசி மொழிகி விளக்கமளித்துள்ளார் அப்படின்றதும் அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்படுகிறது. இதனால் என்டிஏ தாவேக்கு இடையே மறைமுக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்கிறதா என்றும் கேள்விகள் தமிழகத்தில் எழுப்பப்பட்டு ஒரு பக்கம் நெட்டிசன்களும் பார்த்தீங்கன்னா மோடி, இபிஎஸ், விஜய் ஆகியோர் ஒன்றாக இருக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ ஃபோட்டோலாம் உருவாக்கி சமூக வலைத்தளங்களை ட்ரெண்ட் ஆகிட்டு வராங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் மதுரையில் பார்த்திங்கன்னா தாவேக்காவலர்கள் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் போஸ்டர் ஓட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சொல்ல என்ன நடக்க போகிறதுனா, ஓஹோ இப்படி மாறப்போகிறதா, அப்போ பார்த்தீங்கன்னா கூட்டணி வைக்க போகிறாங்களா, கூட்டணிக்கான சிக்னலை கொடுத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் பேச்சுக்கள் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் அன்புமணி அவர்கள் ஒரு குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் நேற்று செய்தி பேட்டியில். என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்டிஏ கூட்டணியில் தாவேகா குறித்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதில் திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற எண்ணம் கொண்டவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என மக்கள் விரும்புவதாக குறிப்பிட்டிருந்தார். அதில் பார்த்திங்கன்னா சூசகமாக மறைமுகமாக பார்த்திங்கன்னா தாவேக்காவுக்கு ஒரு அழைப்பையும் கொடுத்திருந்தார். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா தாவேக்காவுக்கு என்டிஏ பக்கத்திலிருந்து எல்லா அழைப்புகளும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இதனை விஜய் எப்படி ஏற்க போகிறார்? ஆனால் தாவேக்காவில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா அவங்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு பூஸ்லி ஆனந்திடம் எல்லாரும் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் தாவேக்காவில் விஜய் எடுக்கக்கூடிய முடிவே இறுதியானது, உறுதியானது அப்படின்றது தான் பார்க்கப்படுகிறது. ஸோ என்ன பண்ண போகிறாரு, ஏது நடக்க போகிறது அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.